ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கபடி தான் பிகேஎல் 11 தான். என்னப்பா 12 வரும்போது 11ங்கிறேன்னா நிறைய விஷயங்கள் விட்டு போச்சு இல்லையா? அப்பப்போ டைம் கிடைக்கும் போது பேசிகிட்டே இருப்போன்னு. இப்போ என்ன பேச வரப்போ அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் பொங்கல் பொங்கட்டும், மகிழ்ச்சிகளும் பொங்கட்டும். நீங்கள் எடுத்துக்கிட்ட ரெசல்யூஷன் ஆகட்டும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் ஹாவ் அ குட் பொங்கல், ஹாவ் அ பிளாஸ்ட். என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பொங்கலை. அண்ட் நாளைக்கு திரும்பவும் சொல்கிறேன், நான் இன்றைக்கி தானே 11ஆம் தேதி. அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. ரைட், பிகே 11 என்ன சொல்ல போகிறேன்? 10 பிக் ஃப்ளாப், அதாவது 5 ரைடரும் 5 டிஃபெண்டரும் பேச போகிறேன். ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வந்தாங்க, ஹை ப்ரைஸோடு வந்தவங்க, பர்ஃபார்மன்ஸ் புவர். ஒய், ஏன் லோ பர்ஃபார்மன்ஸ்? எனக்கு தெரிஞ்ச காரணத்தையும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள் காரணத்தை. இப்போ ஃபஸ்ட் ரைடரை சொல்கிறேன். டாப் 5 ரைடர்ஸ், எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணாத ரைடர்ஸு. என்னோடய காரணம் சொல்கிறேன், நீங்களும் உங்கள் காரணத்தை சொல்லுங்கள். இந்த 5 இல்லாமல் இன்னும் ஏதாவது நான் விடுபட்டிருந்தேன்னா மறந்துருப்பேன், அதையும் சேர்த்து விட்ருங்க. நீங்கள் சொல்லுங்கள், சார் இவரை விட்டிங்களா, இவர் நிறைய எதிர்பார்த்து தான் புஷ்ஷுன்னு போயிடுச்சுட்டுன்னு அந்த மாதிரி இருந்தாங்க, அதுவும் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், நம்ம தெரிஞ்சுக்கணும் எதனால எந்த இடத்துல ஃபெயில் ஆகிறாங்க இங்கே. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணணும்னு கோச்சஸ்க்கு. அதுக்காக அதே மாதிரி ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தருக்கு வந்துட்டாரு. வந்தேன்டா, கால் மேலே காலை போய்ட்டு உட்காந்தேன்டா, வருவேன்டா ஸ்டைலா அப்படின்னு உட்காந்துருந்தார் நரேந்தர் ரேது. பிரமாதமாக இருந்தது தமிழில். அதை கூட 4-5 பேர் அப்ரிஷியேட் பண்ணிங்க என்ன. சார் செம்ம டைலாக் சார் அதுன்னு. கபாலியில் ரஜினி சொல்லுவார்ல, நான் கோட்டு போடுறது உனக்கு பிடிக்கலன்னா போடுவேன்டா. நல்லாயிருக்கும் அந்த டைலாக். அந்த டைலாக் இவர் யூஸ் பண்ணேன், ஏதோ தோணுச்சு. எனிவே அந்த டைலாக் இருக்கட்டும். அது மட்டும் சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் சேனல் நிறைய வீடியோ, டெய்லி 2-3 வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், 50,000 வியூஸ் போனால் தான் சம் மணி வரும், அவ்வளோ போகிறதில்ல. பட் நீங்கள் கேட்குற வீடியோ எல்லாமே மேக்ஸிமம் போடுறோம். உங்கள் யங்கர் ஜெனரேஷனுக்கு என்னென்ன மோட்டிவேஷன் பண்ண முடியுமோ ஐ எம் டூயிங் மை மோட்டிவேஷன். பேஷன் எனக்கு ஸ்போர்ட்ஸு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்போர்ட்ஸை வளர்ப்போமே, கிரிக்கெட் அண்ட் கபடி. ஃபுட்பாலும் பேசினா அதுக்கு அவ்வளோ வியூஸும் போக மாட்டேங்குது, அவ்வளோ எஃபர்ட் போடுறோம், உங்களுக்கே தெரிய எவ்வளோ இருக்குன்னு எஃபர்ட். ரைட், இப்போ வந்து டிஜே மாஸ் அஜித் அப்படின்ற ஐடியிலேருந்து 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் டிஜே மாஸ், பகா மாஸ், அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு நினச்சினா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்யூ ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட். சேனல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் நாங்களே உங்கள் பேர் சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ரூவில் தேங்க்ஸ் போடுவாங்க. நிறைய எஃபர்ட் இருக்குது இல்லை, நாங்கள் போகிறது உங்களுக்கு தெரியும். ரைட், விஷயத்துக்குள்ளே போயிடலாம் நம்ம டக்குன்னு. ரைட், எந்த 5 பேருப்பா? இவரே வச்சுருவோமே, சுரேந்தர் கில். யா, அவர் வந்து அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல, நிறைய டைம் பெஞ்சில் வச்சாங்க. இப்போ யூபிஓ தான் லாஸ்ட் 4 சீசனாக யூபிஓ தாக்கு வந்தார். அப்பப்போ இன்ஜுரி வேறு ஆனார், அது ஒரு சின்ன எக்ஸ்கியூஸ் இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இன்ஜுரி ஆனார். அவரை வந்து 4 சீசன் ரீட்டன் வேறு பண்ணுறாங்க. எவ்ரி சீசன் 120 to 140 எடுத்துகிட்டு இருந்தவர் இப்போ ரொம்ப டிப் ஆகிடுச்சு. 43 பாயிண்ட் தான் எடுத்தார். 11 மேட்ச் விளையாண்டார், 43 பாயிண்ட்டு. சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, இன்ஜுரி ட்ரபிள் பண்ணனால தான் அவர் அப்பப்போ வெளில கூப்பிட்டு பெஞ்ச் பண்ணது கோச்சு. எந்த கோச்சுமே எனக்கு இவரை பிடிக்காது, வெளில வந்து உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஒன்லி ரிஃப்ளெக்ட்ஸ். இவர் ஃபெயிலியர் ஆனதுனால பரத் ஹூடா, பவானி ராஜ்புட், ககன் கவுடா அவங்க அது அட்வான்டேஜ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிது. அங்கே தேவாங் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம சுதாகருக்கு சான்ஸ் கிடைக்கல பாட்னா பைரட்ஸில். ஸோ இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இது புது பிளேயர் வர்றதுனால 120 140 பாயிண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் டைம் டு ரிட்டையர் நினைக்கிறேன். அந்த நிலைமை கிட்ட வந்தாச்சு. ரைட், அப்புறம் யாருப்பா? ஜெய் பகவான். எஸ், அவர் பீச் கபடியிலேருந்து தான் பார்த்து சூஸ் பண்ணோன்னு நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் கோச்சஸ்ஸு. கோச் ரந்தீர் ஷெராவத்தை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணார் இவர் ஜெய் பகவானை. டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி பஸ்லலாம் உட்காந்து பேசினார். பர்தீப் நர்வாலை பற்றி பேசினார். அடுத்த பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஜெய் பகவான் பாருங்கள் எப்படி பண்ணுவார், அப்படி பண்ணார், எப்படி பண்ணுவார்னு. அவருக்காக வேணும் பண்ணியிருக்கலாம், அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் பயங்கர ஹைப் க்ரியேட் பண்ணி விட்டாங்க டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே. 12 மேட்ச்சில் 45 பாயிண்ட் தான் அவரால் எடுக்க முடிஞ்சது. வந்தார். பட் 3வது ரைடர்னாலே 70 பாயிண்டானு மினிமம் எடுக்கணும், 3rd ரைடர். அப்போ தான் டீமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எடுக்க முடியாததுனால தான் அது பிக் ஃப்ளாப்பு. அதனால் பெங்களூர் புல்ஸ் பின்னாடி போயிடுச்சு 12th பொசிஷனுக்கு. இது ஒரு ரீசன், ரைடு பாயிண்ட் வராதனால. ஜெய் பகவான் பிக் நேம் ஆல்சோ. ஸோ அது ஆச்சுங்களா. ரைட், அப்புறம் பவார். எஸ், எல்லோரும் எதிர்பார்த்தது என்னன்னா தமிழ் தலைவாசுக்கு பிரமாதமாக பண்ணவர், அந்த பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக ரிப்பீட் பண்ணுவாருன்னு. ரந்தீர் ஷெராவத்தும் அதான் சொன்னார். அண்ட் இவர் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான் 12th பொசிஷன் பெங்களூர் புல்ஸ் போனதுக்கு இவரும் ஒரு காரணம். 17 மேட்ச் விளையாண்டார். பிடிக்கும் 62 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது. 1,10,00,000 எடுத்தாங்க. பிக் மணி, ஹை எக்ஸ்பெக்டேஷன், வெரி புவர் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் செகண்ட் ரைடராக விளையாண்டவர்கிட்ட வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கல. ஏன்னா
ஸ்டார்டிங்லேருந்தே வர சான்ஸ் கொடுத்தாங்க நிறையா. அப்புறம் மொத்தமும் 17 மேட்ச் விளையாண்டாரு. 62 பாயிண்ட்டு, 130 எடுத்தார் மினிமம் நமக்கு தமிழ் தலைவாஸ்க்கு. ஸோ அதை ஸ்கேலாக வச்சிங்கன்னா, பெஞ்ச் மார்க்காக வச்சிங்கன்னா, அஜிங்கே பவார் இஸ் ஆல்சோ ஃப்ளாப் ரைடர். ரைட், நம்பர் 4க்கு வருவோம். விகாஸ் கண்டோலா. எஸ். அண்ட் ஹரியானா ஸ்டீலர்ஸ் விளையாடும்போது நிறைய பேர் இன்னும் மீடியாவாகட்டும், கோச்சஸ்லாம் ஆகட்டும், இவரை மாதிரி பிளேயரே கிடையாதுன்ட்டாங்க. இவ்வளோக்கும் அப்போல்லாம் பவன் ஷெராவத், நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் பீக்கில் இருந்த நேரம், பிரதீப் நர்வால்லாம். இவர் அவ்வளோ பில்டப் கொடுத்தாங்க விகாஸ் கண்டோலாக்கு. ரொம்ப பிரமாதம். ஒரு டைம் ஒரு கோடிக்கு மேலாம் போனார் நினைக்கிறேன் ஆப்ஷனில், பெங்களூர் புல்ஸுக்கு. அப்போது ஐ டோன்ட் நோ, மறந்துட்டேன் டக்குன்னு எப்போன்னு. நீங்கள் ஞாபகப்படுத்துங்க எந்த சீசன் அதுன்னு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக ரிப்பீட் பண்ண முடியல. 13 பாயிண்ட் தான் எடுத்தார். 8 மேட்ச் தான் விளையாட வச்சார். பிங்க் பேந்தர்ஸுக்கு வந்தார். அண்ட் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு பார்த்தாங்க, பண்ண முடியல. 13 பாயிண்ட் தான் 8 மேட்ச்சில். லாஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இவர் அமிச்சாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மீடியாலேயே. பட் அதை எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. ஏன்னா 10-15 நிமிஷத்துலேயே கூட நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸை காணலாம். மேட்சே 40 நிமிஷம் தானே. 40 நிமிஷம் அந்த ரைடரும் விளையாண்டதில்லை. எப்படியாவது ஒரு 10 நிமிஷமான பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அதுபடி பார்த்தா அவர் எனிவே 15 நிமிஷம் உள்ள விட்டார். அந்த 10 சேர்த்தா 25 நிமிஷம். ஒரு 15 நிமிஷம் தான் அவர் உள்ளே விளையாட நல்லா பர்ஃபார்ம் பண்ணி தான் அமைச்சிருக்க போகிறாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் லெட் டவுன் தான், டிஸப்பாயின்மெண்ட். 8 மேட்ச்சில் 13 பாயிண்ட்டு இவ்வளோ பெரிய பிளேயருக்கு. அப்போது எல்லா படமும் அர்ஜுன் தேஷ்வால் மேலே விழுந்தது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தரில். அவங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸுன்னு. அப்புறம் நம்பர் 1 யாருப்பா? சச்சின் தெண்டுல்கர் தான். தமிழ் தலைவாஸ் 2,15,00,000 எடுத்தார். 17 மேட்ச் விளையாடி 82 பாயிண்ட் தான். 2 சூப்பர் 10. ஹையர் த ப்ரைஸ் டசன்ட் யூ கேரண்டி சக்ஸஸ். ஆர்சிபி எடுத்துங்களேன், பெரிய பெரிய பிளேயர்லாம் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. சச்சின் தெண்டுல்கர் அப்படி தான் கூட்டின்னு வந்தோம். அது சேரன் அண்ணா மேலே ப்ளேம் பண்ணாங்க, எல்லோரும் சப்ஸ்டியூட் பண்ணார். அவர் அப்படிலாம் பண்ணல. ஸ்டார்டிங்லலாம் நிறைய மேட்சஸ் தான் கொடுத்தாரு. அண்டு அப்போயே அவர் பெஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் புவர் பர்ஃபார்மன்ஸாக ஸ்டார்டிங்கில் சான்ஸ் கொடுக்கும்போது 82 பாயிண்ட் தாங்க எடுத்தார். 3 சீசனாக கண்டினியூஸாக பார்ட்னா பேரன்ஸ் 175, 180, 190 இருக்கிற கேட்டகிரி. அவர் வந்து டூஆர் டைலில் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வேறு சொன்னாங்க டேக்லைனு. டூஆர் டைலையும் ஃபெயிலு. அதுக்கு முன்னாடி 2 ரைடு எடுக்கும்போது போய் போனஸ் எடுக்க தெரியல, போய் நின்றுட்டு திரும்பி வந்தது. குடுன்னு ஓட்டுவார் அவர், ரன்னிங் ரேஸ் போகிற மாதிரி. போய் நடுவில் போய் நின்றுக்கிறது, அவுட் ஆகிட்டார். ஸோ பிக் லெட் டவுன். 2,15,00,000 போனது ஒன்று. 100 பாயிண்ட்ஸ் நான் க்ரைட்டீரியா வச்சுருக்கேன் மினிமம் எடுக்கணும் நல்ல ரைடர்னா. இவர் 82 தான் எடுத்தார். ஸோ நம்பர் 1 அவர். இந்த 5 பேரை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் பர்தீப் நர்வால் இல்லைன்னு நிறைய பேர் ஓடி வருவீங்க. அப்போது பர்தீப் நர்வால் ஏன் இல்லைன்னா, அஃப்கோர்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸு புவர் தான். 5 பேர் தான் சொல்லணும் நான். அதுவும் இல்லாமல் அவர் 111 பாயிண்ட் எடுத்தார். அவர் ஸ்டாண்டர்டுக்கு அது கம்மி தான். நான் பெஞ்ச் மார்க்கு 100 தானே வச்சுருக்கேன் ரைடருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 111 எடுத்துட்டார். எப்படியோ தட்டு மாதிரி. அவரும் 20 மேட்ச் விளையாண்டாருங்க. அண்ட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவ்வளோ ஹோப் வச்சுருந்தார் ரந்தீஷ் ராவத். மேனே இஸ்கு பனாயா 17 சால் மேல் ஆயா 18 சால் மேல் ஆயான்னு சொல்லிட்டு இருந்தார். 17 வயசில் நான் தான் இந்த பையனை கூப்பிட்டு வந்தேன். இங்கே போனார், அங்கே போனார், இங்கே போனார். ஒன்றும் பண்ண முடியல. ஃப்ளாப் தான். பட் அந்த டாப் 5ல் நான் வைக்கல. பிகாஸ் 111 பாயிண்ட் வந்தது. ஏதாவது பிளேயர் நான் மிஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, அடுத்தது வருது பெஸ்ட்டு டெபுட்டாண்ட். ஃபஸ்ட் டைம் விளையாடுறாங்க இல்லையா, அது யார் பெஸ்ட்டுன்னு அது ஒரு 5 பேர் எடுத்துன்னு வரேன். அப்புறம் அதுக்கப்புறம் டிபெண்ட் எடுத்துகிட்டு வந்தேன். இதே லாங்காக போச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். புரிய பார்த்த திரும்ப நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.